Hi everyone, welcome back to Roja's Kitchen. இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா plants purchase பண்ண தான் போயிட்டு இருக்கேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து terrace gardening செய்யணும் அப்படினு. அதுக்கான டைம் இப்பதான் கிடைச்சிருக்கு. சோ அதனால இப்பதான் plants வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். சோ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ரீச் ஆகிட்டேன். இங்கே அவ்வளோ கடை இருக்குது. எல்லா கடையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு பிடிச்ச செடி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். அந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. எல்லா கடையுமே நம்ம பார்க்கலாம் எப்படி செடியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. வந்தோடனே சென்டரில் இருக்கிற ஃப்ளவர் ஷாப்பில் தான் என்ட்ரானேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வரனால மோஸ்ட்டாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அழகு செடி இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. அது மட்டும் இல்லை, டேபிள் ரோசஸ் நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன செடின்னு தெரியல. எனக்கு வந்து அவ்வளோவா வந்து செடியோட பேரில் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ எனக்கு இந்த என்ன செடின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹோல் ரோவே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தான். இது கூட ஒரு மணி பிளான்ட் தான். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து வேரி ஆச்சு. ஒவ்வொரு செடிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஹோல் ரோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்களே, இது ஃபுல்லுமே வந்து மணி பிளான்ட் தான். மணி பிளான்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அழகு செடிகள் தான் இங்கே மோஸ்ட்டாகவே வச்சுருந்தாங்க. ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு ரோஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அடுக்கு மல்லி இருக்குல்ல, அது மாதிரி அடுக்கு ரோஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கற்றாழையில் வந்து பூ பூக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப உயரமாகவும் கற்றாழை இருந்துச்சு, ரொம்ப நீளமாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழையோட ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதிலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோ ஃபுல்லாமே வந்து கற்றாழை சேர்ந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை சேர்ந்த செடி தான் வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இன்னொரு ஷாப்புக்குள்ளே வந்திருக்கேன். இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸில் எல்லாமே வந்து அழகு செடிகள் தான் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் மோஸ்ட்டாகவே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான் சேல் பண்ணாங்க. ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் சீசன்னால் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணும் அப்படின்றதான் விருப்பப்படுறதுனால நிறையா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $168 $100 பேசிக்காக $100 ஒரு $200 மேலேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் போனோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடி வச்சுருந்தாங்க.
இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸாக இருந்துச்சு. இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $16.60 இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இது. ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லாமே வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா சங்குப்பூ இருந்துச்சு. சங்குப்பூலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து லைட்டாக பர்பிள் மாதிரி இருக்குல்ல, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் அவ்வளோ செடியுமே எல்லா செடியுமே வந்து பார்க்க அழகாகவும் ப்ரைஸும் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் நார்மல் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ வாங்கக்கூடிய அளவுக்கு தான் ப்ரைஸும் இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லா ரோஸுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வெள்ளி. அந்த கடையில் நான் ஒரு 2 பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த கடைக்கு வந்தேன். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அழகு செடி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ப்ரைஸ் நல்லா லோவாகவும் இருந்துச்சு. டேபிள் ரோசஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் வர மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பிங்க், இன்னொன்று ஒயிட் மாதிரி. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $9. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வந்து ஒரு செடியிலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு அந்த கடையில். பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ பீயும் இருந்துச்சு, அதுவும் வந்து $9. ஸோ இங்கே எல்லா செடியுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ இங்கே பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லியும் இருந்துச்சு, நார்மல் மல்லியும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $15. அதுக்கப்புறம் டேசி, அது வந்து $9 இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு லோவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை மிளகாய் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பிளான்ட் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ரெட் சில்லியும் இந்த சில்லியும் இருந்துச்சு. நார்மல் பச்சை மிளகாய் நீளமாக இருக்கும்ல, அந்த செடியும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $9 தான். இவங்க சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி இருந்துச்சு. கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக காய்ச்சி இருந்துச்சு. சில செடியில் வெறும் பூ மட்டும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $12. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி செடி இருந்துச்சு. தக்காளி செடியில் வந்து காய் வந்து காய்ச்சதாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து $18. ஸோ எல்லா தக்காளி செடியிலையுமே வந்து காய் காய்ச்சும் சில இதில் பூ பூத்துமே இருந்துச்சு. ஸ்வீட் பேசில் வந்து $8 இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதினா செடி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புதினா செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காகிதப்பூ மரம் இருந்துச்சு. இது வந்து தொட்டிலே மரம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆரஞ்சு, ரெட், பிங்க், ஒயிட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $90. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி செடியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8. அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட ப்ரைஸ் வந்து $15. நம்ம வந்து பார்த்ததுலேயே வந்து மல்லிப்பூ, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தான் சின்ன செடியிலே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது. 10 வெள்ளியை தாண்டி இருக்கிறது. இது 3 செடி மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லிப்பூ, நம்ம குளத்துலலாம் இருக்கலாம் அல்லிப்பூ, அதையும் வந்து இங்கே சேல் பண்ணாங்க. ஒரு சின்ன தொட்டியில் தண்ணி ஊற்றி அதை வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நான் செக் பண்ணலை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய எலுமிச்சை பழம் செடி இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பெரிய லெமன் இருக்கும்ல அந்த செடி. நம்ம ஊரில் இருக்கிற குட்டி லெமன் அந்த இதில் பெருசாக வந்து எல்லோ கலரில் இருக்கும்ல பெரிய லெமன் செடி அதுதான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. நிறையா வந்து செடி கடை இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லா கடையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைம்னால கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சில செடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு டைம் இன்னொரு vlogல காட்டுறேன். எப்படி வந்து நான் டெரஸ் கார்டன் செட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், அதெல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு டைம் இன்னொரு vlogல சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டி ஆஃப் செடியும் இங்கே இருக்குது. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் ரோடு தான். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான். பிளான்ஸ் வெரைட்டிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு செடி வாங்கணும் அப்படின்னா தாம்சன் ரோட்டில் வந்து வாங்குங்க. எல்லாமே கன்வீனியன்ட், அதுக்கப்புறம் அஃபோர்டபுளும். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெரஸ் கார்டனிங் எப்படிலாம் வைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன்.